ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 ஹெட்ஸ் பண்பலையில நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த இல்லம். ஹலோ தோழி, நேர்கள் அனைவருக்குமே உற்சாகமான மதிய வணக்கம். நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே பிருந்தா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹோம் பேக்கரான சூர்யா தங்கராஜ் கிட்ட தான் பேச போறோம். வணக்கம் மேம், நீங்க மேக்கப் ஃபீல்ட் ஏன் சூஸ் பண்ணீங்க? எவ்வளவு வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? ஆகாஷவாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் சூர்யா தங்கராஜ். சூர்யாஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி, சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற 2 பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட 17 வருஷங்களா இந்த ஒர்க் நான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் எதுக்காக இந்த ஒர்க்கை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட 13 வயசுலயே இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அதோட நிறைய பியூட்டி பார்லர்ஸ்க்கு மெஹந்தி ஆர்டர்ஸ் நான் போட்டு கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தான் என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க பண்ண இந்த ஒர்க்கை ஒரு பாயிண்ட்ல எப்படி ஒரு தொழிலா மாத்தணும்னு நினைச்சீங்க? என்னோட தேவைகளை நானே பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் எப்பவுமே. அது எனக்கு ஒரு பிசினஸா இதை கொண்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில வெறும் 17 ரூபாய் மட்டும் தாங்க இருந்துச்சு. அதுல ஒரு ஐப்ரோ த்ரெட் மட்டும் வாங்கிதான் இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல சம்பாரிச்சுதான் நான் ஒவ்வொரு பொருளா வாங்க ஆரம்பிச்சேன். இப்ப என்கிட்ட 22 ஆர்டிஸ்ட் பக்கம் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, தொடர்ந்து பேசலாம். மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஸ்டார்ட் பண்ற டைம்ல எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தது அமௌண்ட். என்கிட்ட கையில காசே கிடையாது. ஆனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ் எனக்கு அப்ப 18 வயசு தான். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, அமௌண்ட் எப்படி கேட்கணும்னு தெரியாது. ஒரு ஒர்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாம் போட்டு செலவு பண்ணி அந்த ஒர்க்கையும் நல்லா பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்காக ரொம்ப பார்கெயின் பண்ணும்போது இன்னும் நான் சும்மானு தான் நினைச்சேன், இதுக்கு காசு கேட்பாங்களா அப்படின்னு அவங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கும். ஓகே, நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது வீட்ல எல்லாம் எப்படி எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா? அப்படி இந்த மாதிரி நான் பார்லர் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. நான் ஸ்டார்ட் பண்ணது அவங்களுக்கே தெரியாது. சரி, ஏதோ சும்மா விளையாட்டுமா பண்ணிட்டு இருக்கிற அப்படிதான் நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகுறதும், அப்புறம் நிறைய பேர் நம்மள பாராட்டுவாங்கல்ல, சூர்யா இந்த மாதிரி எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தா அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லும் போது என் மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஸோ வீட்டுல எனக்கு சீக்கிரமாவே எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பியூட்டி பார்லர் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பணம் வசூல் பண்ற டேலண்ட் நம்ம கிட்ட இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த டெவலப்மெண்ட் ஆக முடியும். ஏன்னா இது ஒரு சாரி கட்டுறது தானே, ஒரு மேக்கப் பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரீயா பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. அது நம்ம எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் சரி, இந்த பிரச்சனை நம்மளுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் பியூட்டிஷியன்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்கும். நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, கண்டிப்பா வீட்லயும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு வெளியும் புக் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முகூர்த்த டைம்ல தான் ஒர்க் இருக்கும். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸும் அதே டைம்ல தான் வரும். அப்போ நம்ம பிசினஸ பாக்குறதா ஃபேமிலியை பாக்குறதா அப்படிங்கும் போது ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தா மட்டும் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். மேக்கப் தானே, ஆளை மாத்தி அனுப்பல, இது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. ஒரு கல்யாண பொண்ணுக்கு அது ஒரு பெரிய கனவு. அது அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு நான் வர மாட்டேன், உங்களுக்கு வேற ஆளை மாத்தி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல என்னோட ஹஸ்பண்ட் நான் பாத்துக்கிற சூர்யா எல்லாத்தையுமே, நீ போயிட்டு வா தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஓகே, நீங்க மேக்கப்பும் தாண்டி ஹோம்மேட் கேக்ஸ் எல்லாம் பண்றீங்க இல்லையா? சோ அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிசினஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, தீம் பேஸ்ட் கேக்ஸ். எந்த மாதிரி தீம் கேட்டாலுமே நம்ம கேக் பண்ணி கொடுத்துருவோம். அதோட கஸ்டமர்ஸும் ஸ்டார்டிங் டைம்ல வாங்குறவங்க கிட்ட நான் கேட்பேன், ஃபோன் பண்ணி நல்லா இருந்துச்சுங்களா, ஏதாச்சும் குறைகள் இருந்தா சொல்லுங்க எப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து நான் நிறைய விஷயங்களை சரி பண்ணிட்டு இப்போ ஒரு பெஸ்டான கேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க இதை ஆரம்பிக்கும் போது ஒரு குறிக்கோள் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? உண்மையை சொல்லணும்னா, நான் எந்த கோலோடையும் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. என்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற வகையில தான் என் கையில ஒரு ஐப்ரோ த்ரெட் மட்டும் தான் இருந்துச்சு. எங்க வீட்டுல ஒரு மோட்டார் ரூம் இருந்துச்சு, ஒரு குட்டி ரூம். அந்த ரூம்ல ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு நம்ம பக்கத்துல தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எல்லாம் ஐப்ரோஸ் த்ரெட்டிங் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஏஜ் எனக்கு அப்ப 18 வயசு தான். நிறைய நல்ல மனிதர்கள் தான் நம்மளை சுத்தி. ஆனா சில பேர் சின்ன பொண்ணு தானே, சும்மா சர்வீஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணத்தோட வருவாங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நீங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? எப்படி சொல்லணும்னா, என்னோட கோல் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குட்டி ரூம்குள்ள நம்ம கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வைக்கணும். இங்க ஒரு நார்மலா ஒரு சலூன் சேராச்சும் வாங்கி போகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பிரைடல் மேக்கப்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் இப்படிங்கிறது இருந்துச்சு. நம்ம ஒர்க் பண்ண நம்மளோட கஸ்டமர்ஸே நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பதான் நான் இந்த கோல் செட் பண்ணும் அப்படிங்கிற
அப்படிங்கிற விஷயமே எனக்கு வந்து புரிஞ்சுது. அப்போ உங்க ஜேர்னில கஸ்டமர்ஸ் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அதுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. ஆனா எனக்கு நிறைய வந்து ஒரு கஸ்டமர் பேஸ்ல தான் வந்து இன்னொரு கஸ்டமரும் வந்து உருவாகுறாங்க. சோ நம்ம கிட்ட வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்தாங்கன்னா இவங்க ரொம்ப பெட்டரா பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறதும், ஒரு பிரைடல் மேக்கப்க்கு வராங்க அப்படின்னா பிரைடல் மேக்கப் தேவையான விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து அலைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஒர்க்குமே வந்து நாங்களே பண்ணி கொடுக்குற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கஸ்டமர் பேஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட எண்ணமா இருக்கு. மேம், நீங்க மேக்கப் பண்ண டைம்ல மறக்கவே முடியாத சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். அத பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட முடியாது. ஏன்னா 17 வருஷங்களா இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஒரு ஒரு அம்மாக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். அந்த பாப்பாக்கு வந்து சீர் மேக்கப் நான் பண்றேன். அந்த ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சி அந்த இடத்துலயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு அழகா நீங்க பண்ணிருக்கிறீங்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனாலே வந்து எங்களை அவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க. நம்ம பண்ற ஒர்க் நல்லா இருந்துச்சு அப்படின்னால அந்த மரியாதை கண்டிப்பா தேடி வரும். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து மேக்கப் பண்ணணும் அப்படிங்கறதா. அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷமே நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க வெளியே போய் ஒர்க் பண்ணும்போது சில கஷ்டங்கள் வந்திருக்கும். சோ அதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்து எப்படி போனீங்க? கசப்பான சம்பவங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதையும் வந்து அது நிறைய நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும். அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்போது இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா இதை நம்ம எப்படி கத்துக்கலாம், அடுத்த டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான். நீங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கு கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் கூட இருக்கவங்களோட சப்போர்ட்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாதுங்க. நம்ம பண்ற ஒர்க் பார்த்து நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் வந்தாங்க. முக்கியமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அவரோட சப்போர்ட் இல்லைன்னா வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஒர்க்லாம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அம்மாக்கு இந்த ஒர்க் வந்து ஃப்ரீயா இருக்கும்ல அப்படின்லாம் அவர் சொல்லும் போது குழந்தைங்க அதை கேட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. அவர் செய்யறத பார்த்து அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு சொல்லும் போது வந்து அவங்க அவ்வளவு புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அந்த டைம்ல இவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனாலையும் என் பொண்ணு வந்து பையனை நல்லா பாத்துக்குவா. இதெல்லாம் அவங்க பண்றதுனாலையும் என்னால அந்த ஒர்க்கும் பண்ண முடிஞ்சது. அந்த டைம்ல என்னோட கஸ்டமர் பேஸ் வந்து நான் கையில வச்சுட்டே தான் இருந்தேன். இன்னும் சொல்ல போனா அவங்க எங்களையும் வளர்த்துறாங்க. அவங்களும் வளர்ந்துட்டாங்க, எங்களையும் வளர்த்தி விட்டுட்டாங்க. நம்ம வந்து ஃபேமிலியை எப்படி பாத்துக்கிறோமோ நம்ம கிட்ட இருக்கிற டீமையும் நம்ம அது மாதிரியே பாத்துக்கணுங்க. நான் அவங்களை வந்து ஸ்டாஃப்னு கூட சொல்ல விரும்புறது இல்லை, என்னோட டீம்னு தான் நான் சொல்றேன். ஸோ அவங்களும் என்னோட ஃபேமிலி தான். என்னோட ஃபேமிலியை எப்படி பாத்துக்கிறனோ அதே மாதிரி நான் அவங்கள பாத்துக்கிறேன். ஸோ எல்லா ஒர்க்குமே வந்து இந்த மாதிரி என்னால மேனேஜ் பண்ண முடியுது. ஓகே. அண்ட் ஃபைனலா உங்களை மாதிரி ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற பிசினஸ் உமன்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா, நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப பிடிச்சி செய்யுங்க. எந்த வேலையுமே நம்ம பிடிச்சி ரசிச்சு செய்யும் போது அதுல வர நம்ம சலிப்பு வந்து நம்மளுக்கு ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து எங்க வீட்டுல இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் செய்யறக்கே விட மாட்டேங்கிறாங்க, அதனால என்னால டெவலப் ஆக முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க. எனக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்துச்சுதான். ஆனா வந்து சூர்யா வந்து வீட்டுக்காக தானே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல புரிஞ்சுக்கும் போது அவங்கள மாதிரி சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேங்க. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப பிடிச்சு செய்யும் போது அந்த விஷயத்துக்கான எவ்வளவு தடைகற்கள் வந்தாலும் ஏதோ ஒரு வகையில அது வந்து உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிரும். அது என்னோட லைஃப்ல நான் அது ரொம்ப நம்புறேன். அதனால நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப பிடிச்சு பண்ணுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தது நான் RJ பிருந்தா.